பரிசுத்தமான இந்த அருமையான இந்த காலை வேளையிலே அநேகர் இந்த குருத்தோலை நாளை குறித்து அநேகர் தியானித்து கொண்டு ஒசன்னா என்ற ஒரு கூட்டத்தை போல அர்ப்பணித்து கொண்டிருப்பார்கள் என்று நாம் பார்க்கின்றோம். இந்த வசனங்களை ஆண்டுதோறும் நம்ம தியானம் செய்து இதோடைய வார்த்தைகளை கேட்டு மனப்பாடமான வசனங்கள். இந்த மார்க்கு சுவிசேஷம் 11 அதிகாரம் அநேகமான பிரசங்கத்தை நாம் கேட்டிருப்போம். ஆனால் இந்த குருத்தோலை நாளிலே இந்த 1 இருந்து 10 வர வசனங்களிலே நாம் பார்க்கும்போது பிரியமானவர்களே, இயேசுக்கும் சீஷனுக்கும் விசுவாசிக்கும் 3 விதமான ஐக்கியத்தை இந்த வசனம் நமக்கு கற்றுத்தருகிறதா இருக்கிறது. நல்ல கவனிப்போம். இந்த குருத்தோலை நாளிலே தலைப்போடைய வசனம் என்னவென்றால், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கும் சீஷர்களுக்கும் விசுவாசிகளுக்கும் இருக்கும் ஐக்கியம் எப்படிப்பட்டது என்று இந்த குருத்தோலை நாளிலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த மார்க் 11 அதிகாரம் 1 10 வசனங்களை நமக்கு கற்றுத்தருகிற வசனமா இருக்கின்றது. அது என்னையா ஆண்டவராக இயேசுக்கும் சீஷர்களுக்கும் விசுவாசிக்கு என்னையா வித்தியாசமான ஐக்கியம் என்று நாம் பார்க்கும்போது பிரியமானவர்களே, 5 விதமான காரியங்கள் ஆண்டவராக இயேசு நமக்கு கற்றுத்தருகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. குறித்த நேரத்தில் இந்த 5 காரியங்களை தியானித்து முடிப்போம் இந்த குருத்தோலை நாளிலே. அது என்ன 5 விதமான காரியங்கள் இயேசுக்கும் சீஷர்களுக்கும் விசுவாசிகளுக்கு 5 காரியங்கள் என்னவென்று நாம் பார்க்கும்போது, முதலாவது நாம் பார்க்கும்போது பிரியமானவர்களே, சீஷர்களுக்கு ஊழியத்தை எப்படி செய்ய வேண்டும் என்று கற்றுத்தருகிறதா இருக்கிறது. கவனிப்போம். இந்த மார்க் 11 அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து 10 வரை நாம் பார்க்கும்போது, முதலாவது ஊழியத்தை எப்படி செய்ய வேண்டும் என்று சீஷர்களுக்கு கற்றுத்தருகிறவராக இருக்கிறார். 2வது நாம் பார்க்கும்போது பிரியமானவர்களே, சீஷர்கள் ஆண்டவருடைய தரிசனத்தையும் ஆண்டவருடைய ஊழியத்தை எப்படி கீழ்ப்படிய வேண்டும் என்று இந்த வசனம் நமக்கு கற்றுத்தருகிற வசனமாயிருக்கின்றது. 3வது பார்க்கும்போது பிரியமானவர்களே, இயேசு சீஷர்களை நோக்கி விசுவாசிகளை என்னிடத்திலே கொண்டு வார் என்று 3வது காரியம் நமக்கு கற்றுத்தருகிற வசனமாக இருக்கின்றது. 4வது காரியத்தை நாம் பார்க்கும்போது, ஆண்டவராக இயேசு விசுவாசியை கனப்படுத்துகிறவராக இருக்கிறது என்று 4வது காரியத்தை நாம் பார்க்கின்றோம். இறுதியாக 5வது காரியத்தை பார்க்கும்போது, விசுவாசை துதிக்கிற ஒரு கூட்டத்தை நாம் பார்க்கின்றோம். கரங்களை தட்டி நாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோமா?